அர்ப்பணிப்பு என்ன? அவரோடு அனுபவிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோடு. நேற்று வர எப்படி சொன்னாங்க? அவன் சர்ச்சில் இருந்தான், அவன் மலையில் இருந்தான், அவன் மேல் வீட்டில் இருந்தான், அவன் ஜெப அறையில் இருந்தான். நாளைக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? அவன் கர்த்தரோடு இருந்தான். ஓ ரபா கரபா ஷத்தரா ரிம்ரா மாமா கரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? அப்ப என்ன சொல்றீங்களோ செய்கிறேன். அவகிட்ட சாப்பாடு மட்டும்தான் நான் வாங்குவேன், வேற எதுக்கும் போய் நிற்க மாட்டேன். சில வேர்டு கொஞ்சம் உங்களுக்கு கேட்க கொஞ்சம் நெருடலாக இருந்தாலும் நான் அந்த சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவார், இப்போ போ அப்படிம்பார். நம்ம டைம் தாண்ட தாண்ட தாண்ட, நம்முடைய அர்ப்பணிப்புக்கான நேரம் தாண்ட 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 ஜனங்க கம்ப்ளீட்டாக கர்த்தரை மறந்துடுவாங்கப்பா. அப்படியே அறியாத ஒரு பாரம் இருதயத்தை பிடிக்குது. நம்ம அடுத்த வருஷம் இன்னும் 2 மாதம் போட்டோன்னு தாண்ட 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 ஜனங்க கம்ப்ளீட்டாக கைவிட்டு போயிடுவாங்க. தலைமுறை கம்ப்ளீட்டாக கர்த்தர் யாருன்னே தெரியாமல் போயிடும். எலியாவே எத்தனை காலம்? எலியா 3 வருஷம்தான் மறைந்திருந்தான். ஆனால் 30 வருஷம் ஆகியும் வெளியே வராம முடியாமல் இருக்கிற அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ போய் நிற்கிற நிலைமைக்கு உன் வாழ்க்கை உருவாக்கப்படுமானால் அக்கினி உனக்காக இறங்கும், அக்கினி உனக்காக இறங்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க என் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம்?